அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கா வாழ்க்கையும் அதிலேருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் வந்து மதீனா வாழ்க்கையை தான் பிரதானப்படுத்துவாங்க. அதில தான் நிறைய ஆராய்ச்சிகள் செய்வாங்க, புத்தகங்கள் எழுதுவாங்க. ஆனா மக்கா வாழ்க்கையை வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் அதை வந்து பாடங்களாக நடத்துவாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன் மக்கா வாழ்க்கைக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம சிறுபான்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் அல்லாத நாடுகளில். அப்போ ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நபிகளாருடைய மக்கா வாழ்க்கையை வைத்து தான் நம்ம கத்துக்கொள்ள முடியும் இல்லைங்களா? ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து நபிகளாருடைய மக்கா வாழ்க்கையில நமக்கு கிடைக்குது. ஸோ மக்கா வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய 50 படிப்பினைகள் என்னென்னன்னு சொல்லி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் வந்து மக்கா வாழ்க்கை சம்பந்தமாக, மதீனா வாழ்க்கை சம்பந்தமாக ரஹீக் மக்தூம் இன்னும் நிறைய சீரா கிதாபுகள்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம அதிக டீட்டெயில்ட பார்க்காம, அதிலேருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் மட்டும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது படிப்பினையாக தௌஹீத், அதாவது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். தௌஹீத தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் மக்கால தாவா செய்தார்கள். சரிங்களா? அப்ப தௌஹீதுக்கு தான் பிரதானம் எப்பவுமே. மதீனா வாழ்க்கையில தான் நீங்க பார்க்கலாம், அஹ்காம்கள் சட்டங்கள் இறக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய கவர்னன்ஸ் சம்பந்தமான சட்டங்கள் இறக்கப்பட்டுச்சு. பெரும்பாலும் மக்கா வாழ்க்கையில தௌஹீதே வந்து என்ன சொல்லுது? தாவாவாக பிரதானப்படுத்தப்பட்டது. இரண்டாவது ஈமானுக்கு முன்னுரிமை அதிகமாக அளிக்கப்பட்டது. முதலாவது ஈமான் சம்பந்தமாக அதிகமாக அல்லாஹ் பேசுகிறான். மக்கா சூறாக்கள்ல நீங்க பார்க்கலாம். மக்கி சூறாக்கள்ல. சரிங்களா? ஸோ வந்து சட்டங்கள் எல்லாம் வந்து பிறகுதான் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இறக்கப்பட்டது. அடுத்தது அல்லாஹ்வை எப்படி தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது எப்படி முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது இந்த மக்கா வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் சஹாபாக்கள், நபிகளார் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அவர்கள் இழக்கவில்லை. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைச்சாங்க. ஃபமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புக். யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். நெக்ஸ்ட் ஒரு லெசனாக சபர், பொறுமை. எதிர்ப்புகள் மூலம் பொறுமையை கற்றுக்கொள்ளப்பட்டது இல்லைங்களா? நிறைய எதிர்ப்புகள் அவங்களுக்கு வந்துருச்சு. அதுலேருந்து அவங்க பொறுமையை கற்றுக்கொண்டார்கள். ஸோ சபருடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது. அடுத்து 5வது படிப்பினையாக பார்த்தீங்கன்னா, துவாவுடைய முக்கியத்துவம். மக்கா வாழ்க்கை முழுவதுமே அதிக துவாக்களை நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக துவாக்கள். ஸோ இக்கட்டான நேரங்கள்ல சரி, கடுமையான நேரங்கள்ல சரி, நல்ல நேரங்கள்ல சரி, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்விடம் துவா கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து 6வது படிப்பினையாக அதிகமாக யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்கள் மீது ஈமான் கொள்வது வந்து அதிகமாக வந்து பறைசாற்றப்பட்டது இந்த மக்கா வாழ்க்கையில. அடுத்த ஒரு முக்கிய ஒரு படிப்பினையாக குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது இல்லைங்களா? ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தை ஸ்ட்ராங் பண்ணுவதற்கு. ஒரேடியாக இறக்கி இருந்தால் அவர்களால் அந்த சட்டங்களை செயல்படுத்தி இருக்க முடியாது, மறுத்து இருக்கக்கூடும். அடுத்து வந்து தொழுகையுடைய முக்கியத்துவம். ஸோ தொழுகை வந்து மக்கா வாழ்க்கையிலும் சரி, தொழுகை பிரதானப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்த ஒரு படிப்பினையாக அஹ்லாக். ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய அஹ்லாக்கை வைத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக இஸ்லாம் எதிர்க்கப்படும் பொழுது அவர் எப்படி தன்னுடைய அஹ்லாக்கை வெளிப்படுத்த வேண்டும், அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அது முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, நான் முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி என்ற விஷயம் மக்கா வாழ்க்கையில நபிகளாருடைய பண்புகள் மூலியமாக பார்க்கலாம் இல்லைங்களா? தாயிஃப்க்கு போனாங்க, அவங்க வந்து தாவாவை ஏற்றுக்கொள்ளல. இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை நசிக்க விடவா அந்த ஊரை என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வேண்டாம், அவங்களை விட்டுடுங்க என்று சிறந்த அஹ்லாக்கை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நபிகளாருடைய நேர்மை, கருணை, இந்த பணிவு, இந்த பண்புகள் எல்லாமே வந்து எங்க பார்க்கலாம் நீங்க? இந்த சகிப்புத்தன்மை மக்கா வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈமானுடைய, அதாவது மக்களுடைய குவாலிட்டி தான் முக்கியம். அதை தான் அல்லாஹ் பார்க்குறானே தவிர குவான்டிட்டியே பார்க்கறது இல்ல. ஸோ நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நிறைய பேர் அப்படின்றத விட ஒரு சில நபர்கள் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாங்க மக்கா வாழ்க்கையில. ஆனா அவங்க கிட்ட அந்த குவாலிட்டி, ஈமானுடைய தரம் விலை மதிக்க முடியாததாக இருந்தது. அடுத்து தாவாவுடைய முறைகள்ல என்னென்ன படிப்பினைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவா என்பது இல்மோடு செய்யப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில எப்படி இல்மோடு தாவாவை செய்தார்கள். மன்ஹஜுல் அன்பியா, நபிமாருடைய வழிமுறை என்ன, மன்ஹஜ் என்ன தாவால என்பதை வந்து குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான மேனர்ஸோட தாவாவை ப்ரெசென்ட் பண்ணாங்க. எப்படி ஒவ்வொரு மக்களுக்கும்
அவங்க வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப தாவாவை பிரசன்ட் பண்ணாங்க என்பதை பார்க்கணும். அடுத்தது மறைமுகமான தாவா, பப்ளிக் தாவா இல்லாமல் பிரைவேட் தாவா. ஆரம்ப காலகட்டத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தடுப்பதற்காக ரசூலுல்லாஹி ஆரம்ப காலகட்டங்களில் பிரைவேட் தாவா தான் செஞ்சாங்க. சரிங்களா? மறைமுகமான தாவா தான் செஞ்சாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை காட்டுகிறது. அடுத்தது வந்து குறைஷில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களான அபூபக்கர், உஸ்மான், உமர் ரதியல்லாஹு அன்ஹும் இவங்க கிட்ட தாவாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்பதை நம்ம பார்க்கணும். அதன் பிறகு ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றியது இஸ்லாம் இல்லையா? பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, கப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை எல்லாம் பார்க்கலாம் நம்ம. அடுத்து குர்ஆனுடைய ஆயத்துகள் பார்த்தீங்கன்னா, அந்த காஃபிர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மறுப்பாக அல்லாஹ் சொல்றான். சில இடங்கள்ல லாஜிக்கலா மறுக்கிறான், சில இடங்கள்ல வரலாறுகளை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு படிப்பினையை சொல்றான். சூரத்துல் கஹ்ஃப் எல்லாம் இறங்குச்சு இல்லைங்களா? அடுத்தது அல்லாஹ் வந்து பேரபிள்ஸ், அதாவது எப்படி சொல்றதுன்னா எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குறான். சரியான முறையில் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றான். ஸோ அடுத்ததாக தாவால எந்த அளவுக்கு கேரக்டர் முக்கியம் என்பது நபிகளாருடைய இந்த மக்கா வாழ்க்கையில அதிகமாக நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதிகமாக அவங்க சமூக பரிஷ்காரம் செய்யப்பட்டாலும் அவர்கள் சிறந்த அஹ்லாக்கோடு இருந்ததால் நிறைய பேர் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். அடுத்த ஒரு படிப்பினையாக தாவா வந்து யார் மீதும் திணிக்கப்படவில்லை. மக்கா வாழ்க்கையில் யார் மீதும் திணிக்கப்படவில்லை. ரசூல் அதை எப்பவுமே திணிச்சது கிடையாது. அவங்கள இன்வைட் பண்ண தான் செஞ்சாங்க. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக சில நீங்க சூறாக்கள்ல பார்க்கலாம், சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும். அல்லாஹ் திரும்பி திரும்பி எம்பசைஸ் பண்ணுவான். காரணம் என்னன்னா அவங்களுடைய உள்ளம் வந்து அதுல உறுதியாகணும். அந்த விஷயங்கள் அதிகமாக அவங்க கவனம் செலுத்தணும் என்பதற்காக திரும்பி திரும்பி அந்த விஷயங்கள் வரக்கூடியதை நீங்க பார்க்கலாம். அடுத்தது எப்பவுமே காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. எவ்வளவோ தரேன்னு சொன்னாங்க குறைஷிகள். அழகான பெண்ணை திருமணம் செய்து தருகிறோம், எங்க மக்காலே அதிகமான செல்வத்தை தருகிறோம், ஒரு நாள் இஸ்லாமை பின்பற்றுறோம், ஒரு நாள் வந்து எங்களுடைய மதத்தை நீங்க பின்பற்றுங்க, எவ்வளவோ ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் ரசூலுல்லாஹி ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது தாவால. ஆனா இன்று பார்க்கலாம் இல்லையா, ஒரு சில காசுகளுக்காக தாவா எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தாயிகள் வந்து ஹஸ்ரத்துமார்கள் வந்து உடனே காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க தீனுடைய விஷயங்கள்ல அப்படின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக சிறிய சமுதாயமாக இருந்தாலும் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொஞ்சம் பேர் தான் தாவா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட குவாலிட்டி இருந்தது. சரிங்களா? அதனால் முஹாஜிர்கள், இவர்கள் எல்லாம் முஹாஜிர்களை அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறான். மக்காலேருந்து இடம் பெயர்ந்தவர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் முஹாஜிர்களை சொல்கிறான், அடுத்து தான் அன்சார்களை குரான்ல அல்லாஹ் வந்து கூறுகிறான். அடுத்து எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய முக்கிய படிப்பினையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிறைய இடங்களில் சஹாபாக்கள் அவமதிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்திய அந்த சகிப்புத்தன்மை, இந்த சகிப்புத்தன்மை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போச்சுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கிய அஹ்லாக்காக பகைவர்களிடமும் நேர்மையை கடைபிடித்தார்கள் இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு அஹ்லாக்கை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரா. அபிசீனியா ஹிஜ்ராலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விஷயமாக இருந்தது. அவர்கள் அழிக்கப்பட்டாலும், ஆரம்ப காலகட்ட சஹாபாக்கள் அழிக்கப்பட்டாலும் இஸ்லாத்துடைய அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு டீமால மற்றவங்களுக்கு எடுத்து செல்லப்படணும். அதனால ஒரு சாராரை ஹிஜ்ரா செய்து போவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மூட்டினார்கள். அடுத்து புறக்கணிப்புகளை தாங்கக்கூடிய துணிவு நம்ம கிட்ட இருக்கணும். இது வந்து அதிகமாக நம்ம மக்கா வாழ்க்கையில பேசலாம். அடுத்து பழி தீர்க்காமல் இருந்தது. எவ்வளவோ அவர்கள் வந்து துன்புறுத்தல்கள் கொடுத்தாலும் அதற்காக பழி தீர்க்கவில்லை முஸ்லிம்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து காஃபிர்களுடைய பண்பாக அவங்க அமானித மோசடி செய்யறது, வாக்குறுதிகளை மீறுவது, ஒப்பந்தங்களை முறிப்பது, இது எல்லாமே வருது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் இன்றைய காலகட்டங்களும் இருக்கிறது இல்லையா? எல்லா காலகட்டத்திலும் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கத்தான் செய்கிறது. ஸோ அந்த விஷயங்களை காஃபிர்களுடைய பண்புகளை அதிகமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த மக்கா வாழ்க்கையுடைய விஷயத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதமான ஒரு ஆட்சியாளர். அவர் வந்து இஸ்லாம் அல்லாத நாடுகளில் இருந்தாலும் அந்த நீதமான ஆட்சியாளரை புகழப்பட்டார்கள் இல்லைங்களா? நஜாஷி மன்னரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து அல்லாஹ் வந்து நீதமான ஒரு காஃபிர் ஆட்சியாளருக்கு கூட உதவுவான், அநீதமான முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு உதவ மாட்டான் என்பது இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கும். அடுத்து எதிரிகள் கூட என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த அஹ்லாக்குக்கு பண்புகளுக்கு என்ன செஞ்சாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது மக்கா வாழ்க்கையில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அடுத்து மக்கா வாழ்க்கையில் எப்படி நமக்கு வரக்கூடிய அந்த லாஸ், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்,
நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை எப்படி வந்து, அதுவும் முக்கியமாக நம்ம பிடித்தவர்களுடைய மரணம், இது எல்லாத்தையும் எப்படி ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணணும் சைக்காலஜிக்கலா என்பதை நம்ம மக்கா வாழ்க்கையில கத்துக்கலாம். ஏன்னா கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணம், அபூதாலிப் அவங்களுடைய மரணம், இது எல்லாமே ரசூலுல்லாஹ்வை பெரியளவு பாதிச்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஆனா ஒருபோதும் துவண்டு விடவில்லை. இந்த விஷயங்களை நம்ம இன்றைய காலத்துல நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும், தன் விருப்பப்பட்ட பெண் கிடைக்கல அப்படின்றதுக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒரு சைக்காலஜிக்கலா ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது இந்த மக்கா வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் நிறையவே இருக்கு. மறுமையே சஹாபாக்களும் மேலும் அவங்க எல்லாம் முன்னிலைப்படுத்தினாங்க என்பதை பார்க்கலாம். இந்த துன்யா வாழ்க்கையை விட துன்யாவை தரன்னு சொல்லி குறைஷிகள் வந்து கெஞ்சினாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஆஃபர்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால மறுமையே சிறந்தது இம்மை வாழ்க்கையை விட அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்தது ஒரு இஸ்லாமிய உம்மத்தை கட்டி எழுப்புதல் ஆரம்ப காலகட்டத்துல இதை நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டவங்கள ஒரு உம்மத்துக்கான ஃபியூச்சர் லீடர்ஸாக அவங்க உருவாக்குனாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கிங் மேக்கராக இருந்தாங்க. அவங்களாம் உம்மத்தை பிற்காலத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ஆகட்டும், உமர், உஸ்மான், அலி, இவங்க எல்லாமே ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹும், இவங்க எல்லாரையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியா செஞ்சாங்க. அவங்க எல்லாம் ஃபியூச்சரில் இஸ்லாத்துடைய லீடர்ஸாக தலைவர்களாக ஆவதற்கான தர்பியாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்திலே கொடுத்தாங்க. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக பெண்களுடைய பங்குங்க. பெண்களுடைய கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய செல்வத்தையே கொடுத்தார்கள் தாவாவுக்காக. ஸோ இது ஒரு முக்கியமான படை. இன்றைய காலத்துல வந்து தாயிகளுடைய மனைவிமார்கள் தாவா ஃபீல்டை விட்டு போற அளவுக்கு தான் தாயிக்களை வந்து ட்ரீட் பண்றாங்க. ஆனா கதீஜா ரலியல்லாஹு இந்த தாவா பரவ வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வின் பாதையில அவங்க செலவழிச்சாங்க. இது பெண்களுக்கான ஒரு முன்மாதிரி. அடுத்து கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய பெண்கள் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஷஹீதாக இருந்தார்கள். பெண் ஷஹீதாக, முதல் பெண் ஷஹீதாக இஸ்லாத்துக்காக தங்களுடைய உயிரே அவங்க கொடுத்தாங்க. ஸோ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்வெர்டட் பீப்புள்ஸ்க்கு மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தில் என்பது இந்த மக்கா வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக வரக்கூடிய காலகட்டத்துல ஆலிம்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவங்களுடைய மக்கா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை அதிகமாக தர்பியத் செய்கிறாங்க, இல்மு ரீதியாக தர்பியத் செய்கிறாங்க. பிற்காலத்தில் அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆலிம்களாக வெளிவந்தாங்க இல்லைங்களா? அபூபக்கர் ஆகட்டும், உமர், உஸ்மான், அலி யாராக வேண்டாலும் இருக்கட்டும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து சஹாபாக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது நிறைய விஷயங்களை. இது ஃபியூச்சர்ல இஜ்ரா செஞ்சு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய. அடுத்து அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், அதாவது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு முதல்ல தாவா செய்யணும், பிறகுதான் ஊருக்கு. ஆனா இது உல்டாவா நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நீ தாய்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் தாவா ஊருக்கு தானே இருக்கு தவிர வீட்டுல தர்பியத் கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியும் பிள்ளையும் மார்க்கப்பற்று இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த மன்ஹஜ் குடும்ப உறுப்பினர்களிடமே ஆரம்பிச்சு அதன் பிறகு ஊருக்கு இருந்து இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜை நம்ம எங்கே கத்துக்கொள்ளலாம்? மக்காவுடைய வாழ்க்கையில கத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவை எத்தி வச்சாங்க. அடுத்து ஒரு உம்மத்தை குர்ஆனோடு எப்படி தொடர்பு படுத்தி அவங்கள தர்பியா செய்யணும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்து சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆனை மனனம் செய்வது, அதை விளங்கி கொள்வது, குர்ஆனோடையவே கனெக்டடா இருக்கிறது, அவங்களுடைய உள்ளம் உறுதி ஆவறதுக்கு, ஃபியூச்சர்ல வர இருக்கக்கூடிய பல சிரமங்களை தாங்கிக் கொள்வதற்கு அந்த உம்மத்தை குர்ஆனோடு தால்லுக் செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத் செஞ்சாங்க என்பதை நாம பார்க்கிறோம். அடுத்தது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி அவங்களுடைய உள்ளம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு இஸ்லாமிய அரசியல் வந்து அங்கே உருவாக போகுது மதீனா வாழ்க்கையில. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய உள்ளம் உறுதியாக இருந்தால்தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ முதல்ல வந்து ஒருத்தவங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும். அதன் பிறகுதான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது பிறகு வரக்கூடியதுதான் என்பது இதுல இருந்து நமக்கு தெரிகிறது. அடுத்து இஸ்லாம் வந்து எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது இல்லையா? எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தது, எத்தனையோ குலங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேனரு கீழ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைத்தாங்க அந்த உள்ளங்களை. அடுத்து மக்கி சூறாக்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னாலே மறுமையை நோக்கி ஆஹிராவை, தௌஹீத், ரிசாலா, ஆஹிரா இஸ்லாத்துடைய 3 முக்கிய அடிப்படைகள் இல்லைங்களா? ஆஹிரத்தை அதிகம் நினைவுபடுத்தக்கூடியதாக இருந்தது மக்களுக்கு. ஸோ ஆஹிரத்துக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் என்பதை மக்கி சூறாக்கள் அதிகமாக நம்ம வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மக்கால இருக்கக்கூடிய அந்த குறைஷிகளுடைய சைக்காலஜியை புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. இது மதீனால அவங்க இடம்பெயர்ந்து போன பிறகு
இது ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபாய்தாவான விஷயமாக இருந்தது. அவங்ககிட்ட நெறைய விஷயங்கள் எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக, மக்கள் எல்லாம் ஜாஹிலியா காலத்து பண்புல ஊறி போயிருந்தாங்க. அறியாமை கால பழக்கவழக்கங்கள்ல. இஸ்லாம் ம். வந்து அந்த ஜாஹிலியா காலத்து பண்புகள் எல்லாத்தையும் நீக்கி அவர்களை சுத்தப்படுத்தியது. அவங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக தேவையான தர்பியா விஷயங்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடுத்தாங்க இல்லையா? வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த நபி என்ன செய்வாரு? இந்த குர்ஆனை ஓதி காட்டுவாரு. அவர்களை தஸ்கியா செய்வார் என்று அல்லாஹ் செய்கிறான். அப்ப தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. உள்ளத்தை ஷிர்க்கை விட்டும், நிஃபாகை விட்டும், மேலும் வந்து குஃப்ரை விட்டும் சுத்தப்படுத்துவது தான் பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது, மற்றதை விட. இது மக்கன் ஃபேஸ்ல நம்ம அதிகமாகவே பார்க்கலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிஸாத் அற்புதங்களை நம்ம மக்கா வாழ்க்கை விஷயங்கள நெறையவே பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு நபி என்றால் பிறர் நம்புவதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்களுக்கு முஅஜிஸாத் அற்புதங்களை கொடுத்து அவங்களை வலுப்படுத்துவான். அந்த மக்களை ஏற்க செய்வான். அடுத்த படிப்பினைகளாக இஸ்லாமுக்கும் ஷிர்க்குக்கும் இடையான தெளிவான வேறுபாடு, தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்குமான ஈமானுக்கும் குஃப்ருக்குமான இந்த வேறுபாடுகள், இது எல்லாமே மக்கா வாழ்க்கையில அதிகமாக இந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இதனுடைய விளக்கங்களை நாம பார்க்கலாம். சிறிய சிறிய ஸ்டெப்ஸ் தாங்க பெரிய பெரிய இலக்குகளை அடைவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இது மக்கா வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவங்க எடுத்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபியூச்சர்ல மதீனா வாழ்க்கையில இஸ்லாமுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான முதல் படிக்கட்டுகளை மக்கா வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம்.